அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சிந்தாமணி கண்களை திறந்து மஞ்சுளாவை வெறித்து பார்த்தார். நம்ப முடியாதவர் போல் கண்களை மூடிக்கொண்டு ஒரு கணம் கழித்து மீண்டும் திறந்து பார்த்தார். உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது? சில்லென்று குளிர்ந்த தரையில் படுக்கையை சரியாக போட்டுக்கொள்ளாமல் படுத்திருக்கிறீர்களே, இது உடம்புக்கு நல்லதல்லவே என்று கூறிய மஞ்சுளா சுற்றுமுற்றும் பார்த்தாள். சுவரை ஒட்டினார் போல் ஒரு அறை இருப்பதை உணர்ந்து சட்டென்று அதன் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். விளக்கை பொருத்திவிட்டு உள்ளே கவனமாக பார்த்தாள். ஒரு மூலையில் சில பஞ்சு மெத்தைகளும் கம்பளிகளும் சுருட்டி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மெத்தைகளின் ஒன்றை இழுத்து வெளியே எடுத்து வந்து தரை மீது விரித்தாள். அதன் மீது தலையணையை போட்டுவிட்டு, என்னை பிடித்து கொண்டு மெல்ல எழுந்திருங்கள். காய்ச்சலுக்கு வெறும் தரை முதலில் இதமாகத்தான் இருக்கும், பிறகு ஆபத்தில் கொண்டு விட்டுவிடும் என்று உரிமையுடன் கடிந்து கொண்டு அவரை பிடித்து மெல்ல உபசரித்து பஞ்சு மெத்தை மீது படுக்க வைத்தாள். அறைக்குள் இருந்து சில கம்பளிகளையும் எடுத்து வந்து அவரை நன்றாக போர்த்தினாள். பிறகு அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். கொஞ்சம் சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்து கொண்டு, இந்த கஞ்சியை அப்படியே குடித்து விடுங்கள் என்று பச்சிளங்குழந்தைக்கு சொல்வது போல் நைச்சியமாக சொன்னாள். சிந்தாமணிக்கு எல்லாம் கதை போல் பிரமிப்பாக இருந்தது. உங்களுக்கு இந்த சிரமம் எதற்கம்மா என்றார் நடுங்கிய மெல்லிய குரலில். சிரமம் எனக்கா உங்களுக்கா என்று கேட்ட மஞ்சுளா சிரித்தபடி பாத்திரத்தை மிக்க வற்புறுத்தலுடன் அவர் கரத்திலே கொடுத்து விட்டாள். பதில் பேச முடியாது ஒரே மூச்சில் கஞ்சியை குடித்து முடித்த சிந்தாமணி அவளை வியப்புடன் கூர்ந்து பார்த்தார் ஒரு முறை. இதையும் குடித்து விடுங்கள், அதற்கு பிறகு உங்களை நான் ஒன்றும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று அவள் கஷாயம் நிறைத்த தம்ளரை அவர் கரத்தில் வைத்தாள். அடிக்கு பயந்த குழந்தை போல் மறுத்து கூற முடியாது அவர் ஒரே வாயாக அதையும் குடித்து முடித்துவிட்டு பெருமூச்சுடன் சாய்ந்து கொண்டார். பாத்திரங்களை எடுத்து மரத்தட்டில் அடுக்கி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அரை விளக்கை அணைத்துவிட்டு கதவை சாத்தினாள். எதிரே இருந்த ஜன்னல் படி மீது மருந்து சீசா ஒன்று வைக்கப்பட்டிருப்பதை கண்ணுற்று அருகில் சென்று அதை கையில் எடுத்து பார்த்தாள். வஜ்ரவேலுவின் வேலை அது. சொன்னால் கேட்கவில்லை. டாக்டர் சுந்தரேசனிடம் சென்று கால் வீக்கத்திற்கு தேய்க்க ஏதோ ஒரு தைலத்தை வாங்கி கொண்டு வந்து என் பிராணனை வாங்குகிறான். அம்பி பயல் ஒரு மாத்திரையை கொண்டு வந்து என்னை சாப்பிடச் சொல்லி வலுக்கட்டாயம் செய்தான். இப்போ என்னவென்றால், கிட்டா வேறு என்னை என்று முடிக்க முடியாது நிறுத்திவிட்டு வறட்சியாக புன்முறுவலித்தார். இப்பொழுது நான் வேறு வந்து தொந்தரவு செய்கிறேன் என்று தானே சொல்ல வந்தீர்கள்? பரவாயில்லை, இந்த மருந்தை நாளைக்கு 3 வேளைகள் பூச வேண்டும் என்று மேலே எழுதியிருக்கிறார் வைத்தியர். வஜ்ரவேலு ஒரே ஒரு தடவைக்கு மேல் மருந்தை உபயோகிக்கவில்லை என்பது மீதி உள்ள மருந்தை பார்த்தாலே தெரிகிறது என்று பரிகாசமாக கூறிவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். படுக்க போகும் முன் கட்டாயம் ஒரு முறை தைலத்தை பூசினால்தான் முட்டி வீக்கம் குறையும். என் தாத்தாவுக்கு கூட இப்படி அடிக்கடி முட்டு வீக்கம் வருவதுண்டு. உங்களைப் போல் அவருக்கும் மருந்துகளில் நம்பிக்கை கிடையாது. நான் வற்புறுத்தாவிடில் தானாக ஒன்றுமே செய்து கொள்ள மாட்டார் என்று கலகலப்பாக பேசிக்கொண்டு தனது வலது கரத்திலே தைலத்தை ஊற்றி வீங்கியிருந்த அவரது கால் முட்டி மீது மிகவும் பரிவுடன் பூசினாள். சிந்தாமணிக்கு சட்டென்று பேசவே முடியவில்லை. தாம் பெற்ற மகளினும் பேரன்பு கொண்டு பழைய மனஸ்தாபத்தை மறந்து தனக்கு அவள் பணிவிடை செய்வதை காண அவர் மகிழ்ந்து விட்டார். உள்ளம் நெகிழ்ந்து போனார். அம்மா, உங்களது தங்கமான மனதை அறியாமல் நான் அன்று ஏதோ கடுமையாக பேசிவிட்டேன். உங்களுக்கு என்மேல் கோபமில்லை என்பதை அறிந்த இந்த கணமே என்னை வாட்டிய நோய் பறந்தோடி விட்டது போல மனமும் உடலும் தெம்பாகிவிட்டன அம்மா என்றார் தழுதழுத்த குரலில். மஞ்சுளாவின் நெஞ்சை இன்பமும் துன்பமும் கவ்விக்கொண்டன. அவளாலும் சற்றென்று பேச முடியவில்லை. கர்வத்தினால் நானும் என்னவோ பேசிவிட்டேன். உங்களிடம் மரியாதை இல்லாமல். கடந்து போனதை நாம் இருவரும் மறந்து விடுவோம். அது கிடக்கட்டும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு வாரமாவது படுக்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் குணமாகும் வரை உங்களை நான் தினமும் வந்து கவனித்துக் கொள்கிறேன். நேரமாகிவிட்டது, நான் வரட்டுமா என்று கூறிவிட்டு போர்வையினால் அவரை நன்கு போர்த்திவிட்டு எழுந்திருந்தாள். பாத்திரங்களை இங்கேயே வைத்துவிட்டு போங்கள். வஜ்ரவேலு அவற்றை சுத்தப்படுத்தி எடுத்து வருவான். வழியில் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், பார்த்து போங்கள். இங்கு இருந்த டார்ச்சை அம்பி பயல் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான் என்றார் கவலையுடன். பத்திரமாக போய் சேர்ந்து விடுவேன், கவலை வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிட்டா வந்து விடுவார். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு
கதவை மெல்ல சாத்திவிட்டு வெளியே வந்தாள். சிந்தாமணியும் கோபத்தை மறந்துவிட்டார் என்ற உண்மை அவள் உள்ளத்தை அழுத்தி வந்த கவலையின் பளுவை குறைத்துவிடவே அவள் நிம்மதியாக நடந்தாள். இப்பொழுது அவளுக்கு இருள் நிறைந்த தோட்டத்தைக் கண்டு அச்சமாக இருக்கவில்லை. ஏதேதோ சிந்தித்தபடி நிதானமாக நடந்து சென்ற அவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்றுவிட்டாள். காய்ந்த இலை சருகுகள் மீது யாரோ நடந்து அவள் பின்னால் விரைந்து வருவது போல் ஒரு விசித்திர சப்தம் கேட்கவே அவள் மேனி பயத்தில் பதறிவிட்டது. உடல் வியர்க்க, நெஞ்சு பதைக்க மெல்ல திரும்பி பார்த்தாள். இருளிலே அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய், வீண் கலவரம் என தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லி கொண்டாள். அடுத்த முறை வந்தால் கட்டாயம் கையில் விளக்கு ஒன்று கொண்டு வர வேண்டும். பூச்சி போட்டு கிடந்தாலும் கேள்வி இல்லை போலிருக்கிறதே என எண்ணிக்கொண்டே மேலே நடந்தாள். மஞ்சுளா, நில், உன்னிடம் பேசத்தான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று பின்னால் இருந்து வந்த குரல் அவளை நடுநடுங்க செய்துவிட்டது. யாரது என்று குளறினாள். அச்சத்தில் அவள் உடல் முழுவதும் வெடவெடவென்று ஆடவே அவளால் நடக்க முடியவில்லை. எந்த நிமிஷமும் வெடித்துவிடும் போல் பயத்தினால் இருதயம் வேகமாக துடித்தது. இவ்வளவு அழகாக நீ பாடக்கூடியவள் என்று நினைக்கவே இல்லை. உன்னை நேரில் கண்டு உடனே பாராட்டாவிடில் எனக்கு இன்று தூக்கமே வராது போல் இருந்தது. அதனால்தான் உன்னை பின்தொடர்ந்து இங்கே வந்தேன். பயந்து விட்டாயா மஞ்சுளா என்று குழைவாக கேட்ட ஆடவனின் குரல் அவளுக்கு புதிதாக இருக்கவில்லை. தோட்டத்தில் அன்று மாலை வலுவில் வந்து பேசி மனதை கலவரப்படுத்தியது போதாது போல் கிரிதரன் அவளை இன்று இரவிலும் பின்பற்றி இருளில் வந்து வழிமறிக்கிறான் போலும். இதனால் ஏற்பட்ட அச்சத்தில் இருந்து விடுபட்டு மஞ்சுளா ஆவேச வடிவானாள். உங்கள் செய்கைக்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். உங்கள் பாராட்டுதல் எனக்கு அவசியமல்ல என்று கூறிவிட்டு திரும்பி பாராமல் வேகமாக முன்னே நடந்தாள். எதற்காக நான் வெட்கப்பட வேண்டும்? மஞ்சுளா, என் உணர்ச்சிகளை அறியாமல் இப்படி பேசுகிறாய். உன்னை என்றைய தினம் முதலாக பார்த்தேனோ அன்றிலிருந்து என்று அவன் முடிக்கும் முன் போதும் எனக்கு, என்னை வீணே கஷ்டப்படுத்துவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் போலும் என்று காரமாக கூறிவிட்டு விரைந்தாள். அவனும் பின்னால் வேகமாக ஓடிவரும் ஓசை கேட்கவே மறுபடியும் அச்சத்தில் அவள் உள்ளம் படபடக்க தொடங்கியது. கால்கள் தள்ளாடின. கிரிதரன் இவ்வளவு கயவனா என்று எண்ணி மனம் கசந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தூரம், இதற்கு பிறகு பட்டப்பகல் போன்ற வெளிச்சம் வந்துவிடுமே. இருளில் வந்து காதல் நாடகமாட என்ன துணியும் கோழை உள்ளம் கொண்ட இவர் விளக்கொளி முன் வரட்டும், சொல்கிறேன் என்று கருவிக்கொண்டு அவள் கொஞ்ச தூரம் கூட செல்லவில்லை. அவளது மென்மையான கரங்களை இரும்பை நிகர்த்த இரு கரங்கள் விரைவாக பற்றி கொண்டு விட்டன. என்னை விடுங்கள், இதென்ன அக்கிரமம், யாராவது பார்த்தால் விபரீதமாகிவிடுமே என்று கண்ணீர் துளிர்த்த துக்கத்துடன் தன் கரங்களை பிடியினின்று இழுத்து கொண்டு கெஞ்சினாள். முடியாது, உன்னை விடமாட்டேன், நீ என்னுடையவள், எனக்கு சொந்தமானவள் என்று தாழ்ந்த குரலில் ஒலித்த அந்த குரல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. வேகமாக இழுத்த அந்த கரங்கள் அவளை தன்னுடன் இறுக்கமாக அணைத்து கொள்ள முயற்சித்தன. அருவருப்பும் அவமானமும் தாழ முடியாது துடித்து போன மஞ்சுளாவுக்கு சற்றென்று அசாதாரணமானதொரு பலம் வந்துவிட்டது. சீ, நீ ஒரு மனிதனா? என்னை விடாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா என்று கிரீச்சிட்டு கத்திவிட்டு தனது கரங்களை உதறி தன்னை நொடியில் விடுவித்து கொண்டு விட்டாள். மறுபடி எங்கே தன்னை பிடித்து கொண்டு இம்சை செய்வானோ என அஞ்சி தலை தெறிக்க ஒரே ஓட்டமாக வீட்டை நோக்கி ஓடினாள். வழியில் மரத்தின் வேர் ஒன்று தடுக்கி கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து இரத்தம் பெருகியதை கூட அவள் சட்டை செய்யாது விபரீத உணர்ச்சியால் அரண்டு போய் வேகமாக சமையற்கட்டுக்குள் ஓடி வந்து நின்றாள். என்னம்மா, என்ன, ஏன் எப்படி இருக்கிறீர்கள் என்று பரபரப்புடன் வினவினார் கிட்டா. அருவருப்பு மிக்க அந்த சம்பவத்தை அவள் யாரிடமும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. ஒன்றுமில்லை, இருளில் மரத்தின் வேரில் தடுக்கி விழுந்து விட்டேன், பயந்து விட்டேன் என்று அசட்டு சிரிப்புடன் தான் காலை பிடித்து கொண்டு வேதனையுடன் உட்கார்ந்து விட்டாள். அடடா, காயம்பட்டு விட்டிருக்கிறதே என்று வருந்திய கிட்டா சுண்ணாம்பு டப்பாவை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். காயத்தின் மீது சுண்ணாம்பை பூசி ஈரத்துணியால் பலமாக ஒரு கட்டு போட்ட பின்னர் கொஞ்சம் வேதனை குறைந்தது. ஆனால் அவள் நெஞ்சை அழுத்திய வேதனையின் கொடுமை மட்டும் குறையவில்லை.
கிரிதரன் அவளை என்ன என்று எண்ணி அவ்வாறு நடந்து கொண்டான். மெல்ல நொண்டிக் கொண்டு மாடி அறைக்கு வந்தாள் மஞ்சுளா. ஹாலை கடந்து வராந்தாவிற்கு வந்தவள் மீண்டும் திடுக்கிட்டு போய்விட்டாள். அங்கே கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டு நின்ற கிரிதரன் அவளை வைத்த கண் வாங்காது உற்று பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சுளா முகத்தை திருப்பிக் கொண்டு கால் நோவை பொருட்படுத்தாது விரைந்து சென்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். படீர் என கதவை தாளிட்டுவிட்டு படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். கற்பை காசுக்கு விற்கும் மானமற்ற மங்கை என்று எண்ணி தானோ கிரிதரன் அவளிடம் அவ்வளவு இழிவாக நடந்து கொண்டான்? இது முதல் தடவை அல்ல. முன்னொரு சமயம் கங்கம்மாள் வீட்டில் மாடிப்படி இடறி விழுந்தபோது ஓடி வந்து வலிய தூக்கி நிறுத்தினானே, அதன் பொருள் இதுவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்ட பின்னர் இந்த இடத்தில் எப்படித்தான் நீடித்து வேலை செய்ய முடியும்? இம்மாதிரி எண்ணங்கள் பெரிய உருவெடுத்து அவள் நெஞ்சு வெடிக்க, அவமானத்தினால் துடிக்க, துன்பம் தாளாது விம்மி விம்மி அழுதாள் மஞ்சுளா. இதை செய்தது கிரியா இல்லை ஜெகதீசனா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.